ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் கிளாஸ் லைக். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற 825 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் 825 பேட்ச்சில் எந்த டிகிரி யூஜியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் சரி, 825 பேட்ச்சில் அட்மிஷன் போட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான எக்ஸாம் அப்டேட்ஸ் தான் வந்து இது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து நான் 825 பேட்ச்சில் வந்து அட்மிஷன் போட்டேன், எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் இந்த நவம்பர் டிசம்பரில் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஃபைன். 825 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் இந்த நவம்பர் டிசம்பரில் கிடையாது. இப்போ வரப்போகிற எக்ஸாம், இந்த நவம்பர் டிசம்பரில் வரப்போகிற எக்ஸாம் வந்து C25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க எக்ஸாம்ஸ் எழுதி முடித்து அந்த ரிசல்ட் வர டைமில் தான் வந்து உங்களுக்கான ப்ராசஸ், எக்ஸாமோட ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கான இன்டர்னல்ஸு, உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட்டு, உங்களுக்கான எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த நவம்பர் டிசம்பரில் நடக்கிற எக்ஸாம் உங்களுக்கானது கிடையாது. அதை மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போது இந்த 825 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டர்னல்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெக்ஸ்ட்டு ஏப்ரல் ஸ்டார்டிங்கில், அதாவது 2026 ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கான இன்டர்னல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? பிகாஸ் இப்போ நடக்குதில்ல இந்த C25 பேட்ச்க்கான எக்ஸாம்ஸ் இந்த நவம்பர் டிசம்பரில் நடக்குதில்ல, இந்த எக்ஸாம்ஸோட கரெக்ஷன் ஃபேஸில் இருக்கும்போது தான் உங்களுக்கான இன்டர்னல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் தான் வந்து உங்களுக்கான இன்டர்னல்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாக்டான டேட்டு மந்த் எல்லாமே வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட், எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் எப்போ வரும் மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 15 மேலே வந்து உங்களுக்கு வரலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் என்னோட ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலை வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஓகே மேம், எக்ஸாம்ஸ் எங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏப்ரல் எண்ட் ஆர் மே ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து இந்த C25 பேட்ச் எக்ஸாம்ஸ் எழுதி கரெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். சப்போஸ் இந்த பேட்ச் எக்ஸாம்ஸோட கரெக்ஷனே வந்து டிலே ஆகுது, அவங்களுக்கு வரத்துக்கே வந்து டிலே ஆகுது அப்படின்னா இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். நான் ஏப்ரல்னு சொன்னது எல்லாமே வந்து இன்னொரு ஏப்ரல் 1 சொன்னது ஏப்ரல் 15, மே ஸ்டார்டிங்னு சொன்னது மே 15, இந்த மாதிரி வந்து இதை பொறுத்து அது வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாக்ட் உங்களுக்கு டேட் வேணும் அப்படின்னா நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ வர நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் அதுதான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னேன். இப்போ வர நவம்பர் டிசம்பரில் வர எக்ஸாம்ஸ் 825 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கான எக்ஸாம் ஏப்ரல் மே அந்த டைமில் தான் வந்து வரும். நான் ஃப்யூச்சராக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.